இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. புனித மரியே, இறைவனின் தாயி, பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் கடவுளை காண வேண்டும் என விரும்புகிறோம். அவரது குரலை கேட்க வேண்டும் என விரும்புகிறோம். அவரோடு பேச வேண்டும் என விரும்புகிறோம். கடவுளை காணவும், கடவுளோடு பேசவும், அவரது குரலை கேட்கவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சென்ற வாரம் நாம் தியானித்தோம். Praise the Lord. கடவுள் என்பவர் எங்கோ இருப்பவர் அல்ல. கடவுள் என்பவர் விண்ணிலே இருப்பவர் அல்ல. கடவுள் என்பவர் எங்கோ தொலைவில் இருப்பவர் அல்ல. மாறாக கடவுள் என்பவர் என்னை தேடி வருகிறவர். கடவுள் என்னை தேடி வருகிறார். மீட்பு வரலாறு முழுவதும், இந்த விவிலியம் முழுவதும் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி என்ன என்றால், கடவுள் நம்மை தேடி வருகிறார். நம்மை மீட்பதற்கு நாம் எதுவும் செய்ய தேவையில்லை. நாம் கடவுளோடு ஒத்துழைத்தால் போதும். ஒரு தந்தையோடு சேர்ந்து ஒரு குழந்தை நடக்கிற போது அந்த குழந்தை தந்தையினுடைய கரத்தை பிடித்துக் கொண்டால் போதும், அது பாதுகாப்பாக, மகிழ்ச்சியாக அந்த குழந்தை என்ன செய்யும்? போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விடும். அதுபோல நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் கடவுளுடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொள்வது. மற்ற அனைத்தையும் செய்கிறவர் கடவுள். இங்கு இந்த விடுதலை பயண நூல் முழுவதும் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், கடவுள் எப்படி அடிமை தளத்தில் இருக்கிற ஒரு மனிதனை, ஒரு சமூகத்தை, ஒரு இனத்தை மீட்டு அவனுக்கென ஒரு அடையாளத்தை, ஒரு நாட்டை, ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார் என்பதை இந்த விவிலிய பயணம், இந்த விடுதலை பயணம் நமக்கு சொல்லுகிறது. இது ஏதோ ஒரு யூத மக்களினுடைய வரலாறு அல்ல. மாறாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும், ஏன் மனித குலத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது சொல்லப்படுகிற ஒரு வரலாறு. கடவுள் எங்கோ இல்லை. கடவுள் எங்க இருக்கிறார்? என்னோடு இருக்கிறார். கடவுள் என்னோடு இருக்கிறார். கடவுள் என்னை தேடி வருகிறார். கடவுள் என்னை தேடி வருகிறார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. கடவுள் மனிதனை சந்திக்கிற நிகழ்வை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பாக கடவுள் மனிதனை சந்தித்த நிகழ்வு இருக்கிறது. தொடக்க நூலில் இருந்து நாம் பார்க்கிறோம். ஆதாமை கடவுள் சந்திக்கிறாரா? நோவாவை கடவுள் சந்திக்கிறார். அதன் பிறகு வந்தீங்கன்னா ஆபிரகாமை கடவுள் சந்திக்கிறார். ஈசாக்கை கடவுள் சந்திக்கிறார். யாக்கோபை கடவுள் சந்திக்கிறார். மோசேக்கு முன்பாக இத்தனை பேரை கடவுள் சந்தித்திருக்கிறார். இங்கு எப்போதும் இந்த மனிதர்கள் கடவுளை தேடி செல்லவில்லை. மாறாக கடவுள்தான் அவர்களை தேடி வருகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒருவேளை துன்பத்தில், வேதனையில், கண்ணீரில், கவலையில், போராட்டத்தில், நெருக்கடியில் நமக்கு யாருமே உதவிக்கு இல்லையே என்ற கவலையோடு இருக்கலாம். இன்று அந்த கவலையை மாற்றி விடுங்கள். காரணம், கடவுள் உங்களை தேடி வருகிறார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஆக மோசேயை கடவுள் சந்தித்த பகுதியை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். விடுதலை பயண புத்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 7 முடிய உள்ள இறைவாக்கு இப்படி சொல்லுகிறது. மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதத்திலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இடம், இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று உரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது,
எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியில் இருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் என்றார். தொடர்ந்து 11வது இறைவாக்கு சொல்லுகிறது, மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்பொழுது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன் என்றார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. தொடர்ந்து சொல்லுகிறது 13வது இறைவாக்கு, மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்று சொன்னார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. இப்பகுதியை நாம் கடந்த வாரம் கொஞ்சோண்டு தியானித்தோம். மோசே தண்ணீரில் இருந்து எடுக்கப்பட்டவன். தண்ணீரில் இருந்து எடுக்கப்பட்ட எதுவும் ஒரு புதிய படைப்பாய் மாறுகிறது. திருமுழுக்கு நாம் தண்ணீரில் மூழ்கி எழும்புகிறோம், ஒரு புதிய படைப்பாய் மாறுகிறோம். உலகம் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது, நீர்த்திரளில் உலகம் மூழ்கி இருக்கிறது. நீர்த்திரளின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உலகு தோன்றுக, விண்ணகம் தோன்றுக, மன்னகம் தோன்றுக என்று ஆண்டவருடைய குரலொலி வர 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 ஒவ்வொரு படைப்பாக அது என்ன செய்கிறது? உருப்பெறுகிறது. ஆக ஒரு புதிய படைப்பு, ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய தோற்றம் உருவாகிற ஒரு காரியம் தண்ணீரில் இருந்து வெளிவருவதை இங்கு அடையாளப்படுத்துகிறது. நோவாவின் காலத்தில் 40 நாட்களுக்கு மேலாக இந்த உலகம் எதில் இருந்தது? 150 நாட்களுக்கு மேலாக இந்த உலகம் தண்ணீருக்குள் இருந்தது. தண்ணீரில் இருந்து வெளிவந்த உலகம் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம், ஒரு புதிய உலகம். ஆக கடவுள் புதியவற்றை படைப்பதற்கு என்னுடைய அடையாளம், புதியவற்றை நோக்குவதனுடைய அடையாளம் அங்கு தண்ணீர் அடிகோடிட்டு காட்டப்படுகிறது. இங்கு மோசே என்ற ஒரு மனிதனுக்கு அந்த பெயருக்குரிய காரணம் என்ன என்றால், அவன் தண்ணீரில் இருந்து எடுக்கப்பட்டவன் என்றால் அவன் மட்டும் புதிதாக அல்ல, அவன் என்ன பணியை செய்ய போகிறானோ, யாருக்கு செய்ய போகிறானோ, எந்த இனத்திற்கு செய்ய போகிறானோ, அவர்கள் அனைவரும் புதிதாக மாறப்போகிறார்கள். அடிமை தளத்திலிருந்து விடுதலைக்கு அவர்கள் செல்ல போகிறார்கள். அடிமை நாட்டிலிருந்து உரிமை குடிமக்களாக மாற்றப் போகிறார்கள். சாதாரண மக்களினமாக இருக்கிறவர்கள் கடவுளின் மக்களாக அவர்கள் மாறப் போகிறார்கள். பார்வோனையும் உலக தெய்வங்களையும் வழிபட்டுக் கொண்டிருந்தவர்கள் இனி வாழும் கடவுளான ஒரே யாவே கடவுளை அவர்கள் வணங்குவதற்கான ஒரு தகுதியை அவர்கள் பெறப்போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட் என்பதைதான் மோசே என்ற ஒரு பெயர் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அதோடு நாம் தொடர்ந்து பார்த்தோம், இங்கு மோசேயினுடைய வாழ்வு, அவருடைய இந்த உலகில் அவர் வாழ்ந்த ஆண்டுகள் ஏறக்குறைய 120 ஆண்டுகள். இந்த 120 ஆண்டுகளை 3 பகுதிகளாக இந்த விவிலியம் நமக்கு பிரித்து காட்டுகிறது. முதல் 40 ஆண்டு காலம் அவர் எகிப்தியனுடைய அரண்மனையில், பார்வோனினுடைய அரண்மனையில் அவர் இருக்கிறார். அடுத்த 40 ஆண்டுகள் அவர் பாலை வழியிலே இருக்கிறார். இந்த முதல் 40 + 40 முதல் 80 ஆண்டுகள் மோசேயினுடைய வாழ்விலே எதிர்மாறான ஒரு வாழ்வு நிலையை அவர் சந்திக்கிறார். ஒன்று, இளவரசன் தகுதியில் அனைவரும் வணங்கத்தக்க வகையிலே மிக உயர்ந்த இடத்திலே இருக்கிற அந்த மோசே, பின்னால் இருக்கிற அந்த 40 ஆண்டுகளில் அவர் எப்படி இருக்கிறார்? ஆடு மேய்ப்பவராக, தனித்து விடப்பட்டவராக, யாரும் துணைக்கு இல்லாதவராக, நொறுக்கப்பட்டவராக, மனம் ஒடிந்தவராக, தனிமைப்படுத்தப்பட்டவராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஒரு உச்சிக்கு உலகின் செல்வத்தின், உலக செல்வங்களின், உலக ஆசீரின், உலக மேன்மைகளின் உச்சிக்கு சென்றவர் யாரு? மோசே. ஆனால் அடுத்து அவருடைய வாழ்வு எப்படி மாறி போனது என்றால், உச்சியிலிருந்து படுபாதாளத்திற்கு அவர் இறங்கி வருகிறார். அப்போது இயல்பாக ஒரு மனிதனுடைய மனநிலையிலே எழும்புகிற கேள்வி என்ன அப்படின்னா, கடவுள் எங்கே போனார்? கடவுள் எங்கே இருக்காரு? நான் இவ்வளவு நாளா கூப்பிட்டேன், அவரு வரவே இல்லையே. எவ்வளவு கஷ்டப்படுறேனே, கடவுளுக்கு கண்ணுக்கு தெரியலையா? காது கேட்கலையா? கடவுள் இருக்காரா இல்லையா? நம்முடைய வாழ்விலும் கூட நம்முடைய துன்பங்களில், வேதனைகளில் நாம் எழுப்புகிற ஒரு கேள்வி, கடவுள் எங்கே போனார்? கடவுள் இருக்காரா
இல்லையா? நம்முடைய துன்பங்கள் அதிகமாக அதிகமாக, வேதனைகள் அதிகமாக அதிகமாக, நாம் எதிர்பார்ப்புகள் எவையுமே நடக்காத போது, எதிர்மறையான காரியங்களே நம்முடைய வாழ்விலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற போது, தொடர் தோல்விகள், தொடர் மரணங்கள், தொடர் நஷ்டங்கள், தொடர் இழப்புகள் நம்முடைய வாழ்விலே வருகிற போது, நம்முடைய உள்ளம் கடினப்பட்டதாக மாறுகிறது. கடவுளை விட்டு எங்கே போய் விடுகிறோம்? விலகி போய் விடுகிறோம். கடவுளை விட்டு விலகி போய் விடுகிறோம். நிறைய பேர் நம்ம கோயில்களுக்கு செல்லுகிறது இல்லை. நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், கடவுளை கும்புறது இல்ல. முன்னாடி நம்முடைய தலைமுறைக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தெரியும், எல்லார் வீடுகளையும் ஜெபமாலை ஜெபித்தார்கள். மாதாவினுடைய வணக்க மாதம் கொண்டாடப்பட்டது, புனிதர்களுடைய விழாக்கள் கொண்டாடப்பட்டது. ஆனால் இப்போது அதெல்லாம் மறைந்து விட்டது. நம்முடைய பிள்ளைகளையே நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு ஜெபி, வாடா ஜெபி போன்னு நம்மளால சொல்ல முடியல. இதெல்லாம் எதை காட்டுது என்றால், மோசையை போல நாமும் ஏதோ ஒரு இடத்துல போய் லாக் ஆகி நிக்கிறோம். கடவுளை நம்மால் அடையாளப்படுத்த முடியவில்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மால் கடவுளை பற்றி சொல்ல முடியவில்லை. கடவுள் இருக்கிறார், கடவுள் வாழ்கிறார், கடவுள் எனக்கு உதவி செய்வார், கடவுள் நம்மை வழி நடத்துவார் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் நம்மால் சொல்ல முடியாததனுடைய காரணம், நம்மால் இணைந்து ஜெபிக்கவோ ஏன் இணைந்து சாப்பிடவோ கூட முடியவில்லை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு வாழ்வின் சூழலில் இருக்கிற நமக்கு இன்று ஆண்டவர் தருகிற செய்தி, கடவுள் எங்கும் செல்லவில்லை, கடவுள் நம்மை தேடி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு கண்ணு இருக்குதா? கடவுளுக்கு காது இருக்குதா? நம்ம அடிக்கடி கேட்கிறாரு, கடவுளுக்கு கண்ணு இருக்கா? கடவுளுக்கு காது இருக்கா? ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? 3:7 வருகிற இறைவாக்கு இப்படி சொல்லுகிறது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். நீங்களும் நானும் படுகிற துன்பங்களை நம்முடைய கடவுள் காண்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல நம்மோட இருக்கிறேன்னு சொல்றவன் நம்முடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறது இல்ல, வேதனையை புரிஞ்சுக்கிறது இல்ல. நம்முடைய மனம் எதை விரும்புகிறதோ, எதை தேடுகிறதோ அதை நம்முடைய உறவுகள் நமக்கு தருவது இல்லை. ஒரு சமாதானத்தையோ, ஒரு ஆறுதலையோ, ஒரு அரவணைப்பையோ நாம் எதிர்பார்க்கிற நபர்கள் நமக்கு கொடுப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. நம்முடைய அன்பு என்பது ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக, எதிர்பார்ப்புக்கு உட்பட்டதாக, கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டதாக, நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் என்றால், தன்னுடைய மக்கள் படுகிற துன்பத்தை தன் கண்களால் கண்டேன். அடுத்து சொல்லுகிறாரு, அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆக வெறும் பார்த்துவிட்டு செல்பவர் அல்ல, நாம் பல நேரங்களில் பார்த்துவிட்டு செல்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போது செல்ஃபி மோகம், ரீல்ஸ் மோகம் அதிகமாயிருச்சு. பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அங்கே குத்துயிரும் கொலையுருமா 4 பேர் இருக்கானா, அவங்களை காப்பாத்துறதை விட எதை தான் எடுக்கிறான்? வீடியோ எடுக்கிறான், ரீல்ஸ் எடுக்கிறான், அங்கே அவனும் சேர்ந்து இருக்கிறதா காட்டிக்கிறான். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. பார்த்து விட்டு செல்வது அக்கறையற்ற நிலை நம்முடைய வாழ்விலே பெருகிக் கொண்டே போகிறது. இயேசு கூட அந்த உவமையை சொல்கிறார், நல்ல சமாரியன் உவமையிலே. அடிபட்டு கிடைக்கிறான் ஒருவன், அவனை பார்த்துவிட்டு இருவர் செல்கிறார்கள். குருவும் பார்த்துவிட்டு செல்கிறார், லேவியும் பார்த்துவிட்டு விலகி செல்கிறார். நாமும் பல நேரங்களில் மற்றவர்களை துன்பங்களை பார்த்துவிட்டு செல்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் பார்த்துவிட்டு மட்டும் செல்லவில்லை, அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுப்புகிற அந்த வேதனையின் குரலையும் நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அவருடைய துயரங்களை நான் அறிவேன். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு ஆறுதல் தருகிற செய்தி. நம்முடைய துன்பங்களை அறிந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. ஒரு வேதனையில ஆஸ்பத்திரியில இருக்காரு, ஒரு நோயில ஒருத்தர் முடங்கி போய் ஆஸ்பத்திரியில இருக்காரு, இல்லாட்டி ஒரு மகனையோ மகளையோ கணவனையோ மனைவியோ இழந்த ஒருவர் இருக்கிறார் என்றால் நாம் செல்கிறோம், அவருடைய வேதனைகளை கேட்கிறோம். ஆனால் அவருடைய துன்பங்களை நம்மால் உணர முடியுமா என்றால் உணர முடியாது. Praise the Lord. Praise the Lord. Sympathetical heart, empathical heart அப்படின்னு 2 சொல்றோம். எம்பத்தட்டிக்கல் ஹார்ட்ன்றது என்ன என்றால், நம்முடைய உணர்வுகளோடு கடந்து செல்வது, நம்முடைய உணர்வுகளோடு பயணிப்பது. நீங்க வேதனைகள் அடைந்தால் நானும் வேதனையை அடைவேன். ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, சினிமா பாட்டு சொல்லுவா இல்லையா, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி. அதான் எம்பத்தட்டிக்கல் ஹார்ட். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. அப்ப கடவுள் சொல்கிறார், நான் உன்னை காண்கிறேன்,
நீ எழுப்புகிற அந்த வேதனையின் குரலை நான் கேட்கிறேன். நீ என்ன வேதனை, எதனால் வேதனை அடைகிறாய், நீ எவ்வளவு துன்பப்படுகிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்போது ஒருவரால் உதவ முடியும், துன்பத்தில் இருக்கிறவனை எப்போது ஒருவரால் மீட்க முடியும் என்றால், பார்த்தால் கேட்டால் மட்டும் பத்தாது, அவனுடைய துன்பத்தை உணர்கிறவனாய் இருக்க வேண்டும். உணர்கிறவராய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக 3 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் அறிகிறேன். இந்த 3ஓட நின்னுட்டா அப்படின்னா அது செயல்படாத ஒரு நிலை. 4வதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், அவர்களை விடுவிக்க நான் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நம்முடைய துன்பங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய வேதனை குரலை அவர் கேட்கிறார். நம்முடைய துன்பங்களை அவர் காண்கிறார். நம்முடைய வேதனைகளை அவர் கேட்கிறார். நம்முடைய துன்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்மை விடுவிக்க வருகிறார். வெறும் விடுவித்தால் மட்டும் பத்தாது, நம்மை இளைப்பாறுதலுக்குள்ளாக, பாதுகாப்பிற்குள்ளாக, மேன்மைக்குள்ளாக, ஆசீருக்குள்ளாக அவர் அழைத்து செல்கிறார். Praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்பார்ந்தவர்களே, நம்மை தேடி வருகிற கடவுள் ஏதோ சோப்பலாங்கி கடவுள் அல்ல, முடியாத கடவுள் அல்ல, அனைத்தையும் செய்யக்கூடிய கடவுள், அனைத்தையும் தம்மால் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடம் சொன்னாரு, இதோ உன்னை தேடி வருகிற கடவுளை நீ யார் என நினைக்கிறாய்? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. நான் கன்னியாயிற்றே, என்னிலிருந்து குழந்தையா என அன்னை கேள்வி கேட்ட போது ஆண்டவர் தூதர் அன்னை மரியாக்கு சொன்னது, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, நீ அறிந்து கொள் மரியா. அன்பார்ந்தவர்களே, நம்மை கடவுள் தேடி வருகிறார். நம்மை தேடி வருகிற கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள் என்னை தேடி வருகிறார் என்றால் எங்கே தேடி வருகிறார், எப்போது தேடி வருகிறார் என்றால், நான் எந்த இடத்தில் இருக்கிறேனோ, எந்த சூழலில் இருக்கிறேனோ, அந்த இடத்தில், அந்த சூழலில் கடவுள் நம்மை தேடி வருகிறார். நாம் பல நேரங்களில் கடவுளை தேடி செல்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிறோம், இந்த திருத்தலத்துக்கு போனா கடவுளை பார்த்திடலாம், இந்த திருத்தலத்துக்கு போனா நம்ம ஜெபிச்சா நடந்துரும், இந்த தியானத்துக்கு போனா அங்க போய் என்ன செய்வாங்க, குறி சொல்லுவாங்க, கேட்டுட்டு வந்துடலாம், இந்த பாஸ்டர்கிட்ட, இந்த பிரதர்கிட்ட, இந்த ஃபாதர் கிட்ட அந்த மனத்தை, அந்த மனநிலைகளை தயவு செய்து இன்றிலிருந்து என்ன செய்து கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தேடி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்முடைய வாழ்விலே தேடி வருகிறார். மோசே பார்வோனின் அரண்மனையில் இருந்தவரை கடவுள் பார்த்து கொண்டுதான் இருந்தார். அந்த மக்கள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அவர்கள் கதறிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆண்டவருடைய திட்டம் என்ன என்றால், அந்த மோசேயை கொண்டு அந்த மக்களை என்ன செய்யணும், விடுவிக்கணும், விடுவிக்கணும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய உறவுகளிலும் கூட பலரும் துன்பப்பட்டு கொண்டிருக்கலாம். இங்க நம்ம எல்லாரும் பார்த்தோம்னா நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரதிநிதியாக வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு அண்ணன் தம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க, சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க, உறவு நிலைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாரும் இங்க வரல, எல்லாருக்கும் இந்த செய்தி கொடுக்கப்படவில்லை, எல்லோருடனும் கடவுள் பேசவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், கடவுள் யாரை கொண்டு ஒரு செயலை செய்ய வேண்டும் என நினைக்கிறாரோ அவர்களோடு மட்டும் கடவுள் பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். 6.5 லட்சம் மக்களுக்கு விடுதலை வேண்டுமா? வேண்டும். ஆனால் கடவுள் பேசுவது மோசேயுடன் மட்டும்தான், மோசேயுடன் மட்டும்தான். அந்த மோசேயை போல ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை பார்வோனின் அரண்மனையில் மோசே இருந்தபோது ஆண்டவர் அவருக்கு தம்மை வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட, ஆண்டவர் மோசேயுடன் அவர் பேசியிருந்தாலும் கூட, ஒருவேளை அந்த வார்த்தை, அந்த பிரசன்னம் அவரால் என்ன செய்யப்படாமல் போயிருக்கும், உணர்ந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும். நம்முடைய வாழ்வில் வருகிற துன்பங்கள், வேதனைகள் என்பது கடவுள் நம்மை சந்திக்க வருகிற ஒரு தருணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது, மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஏன் இந்த துன்பம்? இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறது. ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த வேதனை? சாவு எப்படி ஒரு மறைபொருளோ, கடவுள் எப்படி ஒரு மறைபொருளோ, அதே போல துன்பமும் ஒரு மறைபொருள். இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன் இப்படி என்ற கேள்வி கேட்க முடியாது. எதற்கு என்று வேணால் கேள்வி கேட்கலாம். எதற்கு என்பதற்கு என்ன பதில்? கடவுள் என்னை சந்திப்பதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்கே பார்க்கிறோம், விடுதலை பயண புத்தகம் இந்த 3வது அதிகாரத்திலிருந்து பார்க்கிற போது, இங்கே முட்புதரில் ஆண்டவர் மோசேக்கு காட்சி கொடுக்கிறார். இங்கு முட்புதர் எரிகிறது. ஆனால் அந்த முட்புதர் என்ன ஆகல? தீர்ந்து போகவில்லை.
தீர்ந்து போகவில்லை. இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக யாருக்கு படுகிறது? மோசைக்கு படுகிறது. மோசைக்கு படுகிறது. இதை குறித்து தான் நாம் கடந்த வாரம் தியானித்தோம். நம்முடைய வாழ்விலும் கூட, நம்முடைய துன்பங்களின் மத்தியிலும் கூட எத்தனையோ நபர்களை சந்திக்கிறோம், எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கிறது, எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்விலே கடந்து போகிறது. ஆனால் இந்த காரியங்களை, இந்த நிகழ்வுகளை, இந்த மனிதர்களை என்றாவது நாம் உற்று நோக்கி இருக்கிறோமா? இங்க மோசே உற்று நோக்குகிறார். பாலைவனத்திலே முட்புதர் எரிவது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு, ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு. ஆனால் இங்கு இந்த முட்புதரை மோசே உற்று நோக்குகிறார். காரணம், மற்ற முட்புதர்கள் எரிந்தது போல இந்த முட்புதர் எரியவில்லை. இங்கே எரிகிறது, ஆனால் முட்புதர் தீந்து போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஸ்தோத்திரம், தெய்வமே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த முட்புதரை எப்படி அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார் என்றால், ஏதோ ஒன்று எரிகிறது என்பதனால் அல்ல, அதை நோக்கி அவர் என்ன செய்கிறார்? அணுகிச் செல்கிறார். நான் அணுகிச் சென்று அதை பார்ப்பேன் என்கிறார். இந்த அணுகிச் செல்வது என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கிற போது, துன்பத்தில் இருக்கிற போது, நம்முடைய வாழ்வில் வருகிற பலவற்றையும் நாம் ஒதுக்கி விடுகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒரு கஷ்டத்துல இருக்கேன்னா, நான் நபர்களை சந்திக்க மாட்டேன், மற்றவங்களோட பேச மாட்டேன், என்னை நான் தனிமைப்படுத்தி கொள்வேன், கோயிலுக்கு நானு போக மாட்டேன், பைபிளை படிக்க மாட்டேன், அதுவரை மாதா டிவின்னு பாத்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு ரொம்ப ஏதாவது கஷ்டம்னா நான் வடிவேலு டிவிக்கு போயிடுவேன். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துரும். இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், நான் ஏதோ ஒரு நெருக்கடிக்குள்ளாக நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வார்த்தையிலே ஒரு சலிப்பு தட்டிரும். நம்முடைய வார்த்தையே ஒரு எதிர்மறையா வரும். எப்படி பாருங்க, ஏதோ இருக்கேன், பொழப்பு ஓடுது, ஏன்னா இருக்கேன்னு தெரியல. இப்படி ஒரு எதிர்மறையான வார்த்தைகள் என் மனசுக்குள்ள, என் வாய்ப்புல இருந்து வருது அப்படின்னா, நான் ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டவனாக, கட்டப்பட்டவனாக, நொறுக்கப்பட்டவனாக, விழுந்து போய் கிடைக்கிறவனாக இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்கு விவிலியம் சொல்லுகிற ஒரு செய்தி, நம்முடைய நெருக்கடியான நேரங்களில் நீங்கள் உற்று கவனியுங்கள். கடவுள் நம்மை தேடி வருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது ஒரு நபராக இருக்கலாம், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற டிவியில ஒரு காட்சியாக இருக்கலாம், நீங்க பார்க்கிற ஒரு போர்டாக இருக்கலாம், ஒரு இறை வார்த்தையா இருக்கலாம். இதுவரை நீங்க எவ்வளவு நாள் மாதா சிறுவத்தை பார்த்திருப்பீங்க. ஆனா அன்னைக்கு உங்களுக்கு மாதா சிறுவத்தை வேறு ஒரு காரியம் உங்களுக்கு அது மாதா உங்களோடு பேசுவதை உணர்த்தும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புனிதர்களுடைய வாழ்வில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் எதுவும் நடக்கல. எப்ப அவங்க கஷ்டத்துல, துன்பங்கள, வேதனைகள்ல இருந்தாங்களோ, அப்போதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில கடவுள் இடைபடுகிறார். ஸ்பெயின் தேசத்து இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கொண்டு உயர்ந்த அரசவையிலே பெரிய அரசராக வீற்றிருக்க வேண்டும் என்பதுதான் இனிகோவினுடைய திட்டமாயிருந்தது. ஆனால் இனிகோவை வைத்து கடவுள் வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். திருச்சபை பிளவுபட்டு கொண்டிருந்தது. மார்ட்டின் லூதர் அவர் வேறு ஒரு காரியத்தை சொல்லி, அவருடைய சொந்த நலன்களுக்காக, சுயநலன்களுக்காக வேறு ஒரு பொய்யான சில குற்றச்சாட்டுகளை சுமத்தி திருச்சபையை பிளந்து கொண்டிருந்த நேரம், 15, 16ஆம் நூற்றாண்டுகளில் திருச்சபை உடைந்து போய் கொண்டிருந்த போது, அந்த திருச்சபையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக ஒரு போர் வீரனை ஆண்டவர் தயார் செய்தார். அந்த போர் வீரனின் பெயர் இனிகோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இனிகோவை கடவுள் எப்படி சந்தித்தார்? பீரங்கி குண்டு அவருடைய காலில் அடித்து அவருடைய கால் உடைந்து போனது. துன்பம், வேதனை, அவருடைய கனவுகள் எல்லாம், அவருடைய கற்பனைகள் எல்லாம் வெறும் கனவுகளாக போய்விட்டது. படுத்த படுக்கை ஆயிட்டார். ஆண்டவர் அங்குதான் இனிகோவை சந்திக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் இயேசு சபை இருக்கிறது. திருத்தந்தைக்கு அடுத்ததாக மிகவும் மதிப்பிற்குரிய மதகுருமார் யார் என்றால் இயேசு சபை தலைவர். அவருக்கு போப் எங்க இருக்காரோ அங்கே ஒரு ரோம் இருக்கு, ரோம்ல இருக்கு. காரணம் ஒன்றே ஒன்றுதான், திருச்சபையை மீண்டும் ஒன்றாக்கிய பெருமை யாருக்கு உண்டு? இயேசு சபைக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு நிகழ்வு. இதுபோலதான் நம்முடைய வாழ்விலும் வருகிற துன்பங்களில் கடவுள் சந்திக்கிறார்.
ஏன் எனக்கு துன்பம் என்ற கேள்வியை விட்டுவிட்டு எதற்கு என்ற கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போது கடவுள் உங்களை சந்திப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அங்கு நெருப்பு எரிகிறது, ஆனால் எது தீர்ந்து போகவில்லை? ஒட்புதர் தீர்ந்து போகவில்லை. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா. அப்ப கடவுள் நம்ம எங்கே தேடி வருகிறார்னா, அவர் இருக்கிற இடத்தில் அல்ல, நம்ம இருக்கிற இடத்துக்கு கடவுள் வருகிறார். நீங்க எங்கேயும் போக வேணாம். நம்ம ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் செய்யணும். நான் கஷ்டத்துல இருக்கும் போது, வேதனையில இருக்கும் போது கொஞ்சம் என்ன செய்யணும்? காதையும் மனசையும் திறந்து வச்சு, நம்ம காதையும் மனசையும் மூடி வச்சுக்கிறோம். காதையும் மனசையும் கொஞ்சம் திறந்து வச்சுட்டோம்னா கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதை, கடந்து வருவதை, பேசுவதை நம்மால் என்ன செய்ய முடியும்? உணர முடியும், உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. 4வது இறைவாக்கு இப்படி சொல்லுகிறது, அவ்வாறு பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். கடவுள் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய துன்பத்திலே வருகிறார். இந்த துன்பத்திலே இருந்து மீட்பது என்பது என்னை மட்டும் மீட்பதல்ல, என்னோடு சேர்த்து என் குடும்பத்தை, என் உறவுகள் அனைத்தையும் மீட்பது. இயேசு சக்கேயு என்ற ஒரு மனிதரோடு தான் பேசினார். ஆனால் அந்த பேச்சினுடைய இறுதியிலே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இப்ப கடவுள் இன்று என்னுடைய துன்பத்தில் என்னோடு பேசுறாருன்னா, நான் மட்டும் நல்லா வரணும்னு அல்ல, நான் மட்டும் மாறணும் அல்ல, நான் மட்டும் புனிதனாகணும் அல்ல, என்னோடு சேர்ந்த எல்லோரும், என்னோடு சேர்ந்த எல்லாரும். இங்க நம்ம ஒரு 15 பேர் உட்கார்ந்துருக்கோம்னா, இந்த 15 பேரின் வழியாக யோசிச்சு பாருங்க. 15 குடும்பங்கள், 15 உறவுகள், எல்லோரும் புனிதம் அடைய வேண்டும், எல்லோரும் கடவுளினுடைய அனுபவத்தை பெற வேண்டும், எல்லோரும் கடவுள் தருகிற இளைப்பாறுதலை, ஆசிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கடவுள் இன்று விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப மோசே ஒரு காரியத்தை பார்க்கிறார், அவர் அங்கு உற்று நோக்குகிறார். 2வது காரியம், அவர் அணுகி செல்கிறார். எங்கே செல்றாரு? எங்கேயும் போல, அங்கேதான் இருக்க, அங்கேதான் போயிருக்க. அணுகி செல்வது என்பது என்ன அப்படின்னா, என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய பார்வையை அதை நோக்கி திருப்புவது. நான் போகணும்ன்ற அவசியம் இல்லை, நான் போகணும்னு அவசியம் இல்லை. அப்ப எனக்கு தெரிகிற மாதிரி ஒரு அடையாளத்தை கொடுக்கும், எனக்கு தெரிகிற மாதிரி ஒரு அடையாளம். ஏன்னா நீங்க சொல்றீங்க இல்லையா, கடவுள் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்ப எனக்கு தெரிகிற மாதிரி இது பாருங்களேன். இப்பையும் கூட நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, மோசே மாதிரிதான் இருக்கும். நீ தான் அனுப்புறியா அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடு, நீ தான் அனுப்புறியா, அப்போ உன் பேரை நீ சொல்லு. அவர் மோசே கேட்கிறார். அதேதான் இங்கே. பிரைஸ் தி லார்ட். எனக்கு புரியுற மாதிரி நீங்க எனக்காக செயல்படுறீங்க, எனக்காக செயல்படுவீங்க, என்னோட இருக்கீங்கன்றதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. என்ன அடையாளம்? அங்க 15 கவுன்சில் பண்ற டேபிள் இருக்கு. அவங்க கால் பண்றப்போ எனக்கு 4ஆம் நம்பர் டேபிள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லிட்டு நான் என்னுடைய மாமாவோட கீழே அவர் நிக்கிறார். அனிதா வீட்டுக்காரெல்லாம் நின்றுட்டு இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர்ல தான் கவுன்சிலிங் நடக்குது, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. அவரோட போன்ல பேசிட்டு இருக்கேன். பாப்பா சொல்லுது, அப்பா கூப்பிடுறாங்க, நம்ம நம்பர் வந்துருச்சு. வந்துருச்சா? வந்துச்சால? வந்து போயிருச்சு. அது 170, 171, 72, 73, 76 போயிருச்சு. அன்பார்ந்தவர்களே, நான் திரும்பி பார்த்த போது காலியாக இருந்த ஒரே டேபிள் நம்பர் 4. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் சொன்னேன், அப்ப டிசி வாங்கிரும் இல்லையா? ஏன்? இதுக்கு மேல யாரு பார்க்க போறா? அவர் பார்த்துக்கிறார். யார் பார்த்துக்குவா? ஆண்டவர் பார்த்துக்கணும். ஆக உற்று நோக்குவது, அணுகி செல்வது. உற்று நோக்குவது, அணுகி செல்வது. நம்முடைய வாழ்வின் குழப்பமான, நெருக்கடியான, வேதனை மிகுந்த நேரங்களில் இந்த 2 காரியத்தை நாம் பண்ணோம் அப்படின்னா, அதன் பிறகு வர்றதெல்லாம் யார் பண்ணிடுவா? ஆண்டவர் பண்ணிடுவா. காரணம், நாம் எதற்கு தயாராகி விட்டோம் என்றால், கடவுளோடு இணைந்து செயல்பட தயாராகி விட்டோம் என்பதை இது காட்டுகிறது. நம்ம அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த 2 காரியத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம்? தவற விட்டு விடுகிறோம். அணுகி செல்வது, உற்று நோக்குவது. அணுகி செல்வது, உற்று நோக்குவது. அப்ப நான் யாராவது ஏதாவது பேசலாம், ஏதாவது கொடுக்கலாம். திடீர்னு அந்த பக்கம் போனவங்க, இவ்வளவு நாள் வராத ஃப்ரெண்டு திடீர்னு வந்திருப்பாரு. ஒண்ணு இல்ல, அப்சர்வ் பண்ணி பாருங்களேன்.
ஆனா நம்முடைய உள்ளம் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கணும். இந்த அணுகி செல்வதுன்றது என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு என்னுடைய நிலை உங்களுக்கு தெரியும். எனக்கு எனக்கு என்ன நீங்க சொல்றீங்க சொல்றீங்க. இந்த ஒரு கேள்வி நான் கடவுளை அணுகி செல்வதனுடைய அடையாளம். இயல்பாகவே நம்முடைய ஆன்மா ஆண்டவரை தான் தேடும். இயல்பாகவே நம்முடைய உள்ளம் யாரை தேடுகிறது? ஆண்டவரை தேடி நிற்கிறது. காரணம் அது ஆண்டவரிடம் இருந்து வந்தது, கடவுளால் படைக்கப்பட்டது. இப்ப இயல்பிலே ஆனால் நம்முடைய பல சூழல்கள், நம்முடைய எதிர்மறையான நெருக்கடிகள், வருத்தங்கள், இல்லைன்னா நாம் கடந்த காலத்தில் பட்ட அந்த கசப்பான அனுபவங்கள் இந்த கடவுள் தேடுகிற இந்த ஆன்மாவை நம்ம என்ன செஞ்சிடறோம்? பிடிச்சு நமக்குள்ளேயே வச்சுக்கிறோம். பட் ரியாலிட்டி என்ன என்றால் அது கடவுளை தேடும் தேடும். கடவுளை அவர் என்ன செய்கிறார்? கண்டுகொள்கிறார். கடவுளை கண்டுகொள்கிறார். அது மோசைக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லோருக்கும் இந்த அனுபவம் உரியது. இனிமே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் கஷ்டமா, நம்முடைய வாழ்வில் வேதனைகளா, நோய்களா, நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, நம்முடைய இதயத்தை திறந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவரே எனக்கு உங்களை என்ன செய்ய வெளிப்படுத்துங்க, நான் என்ன செய்யணும்னு நீங்க எனக்கு சொல்லித்தாங்க, அடையாளங்களை தாங்க, நான் புரிஞ்சுக்கிற மாதிரி, நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஆண்டவர் சொல்றாரு, மோசே மோசே என்று முற்பதிரின் நடுவில் இருந்து அந்த தீப்பிழவில் இருந்து ஆண்டவர் யாரை கூப்பிடுறார்? மோசே. நாம் அணுகி செல்கிற போது, உற்று நோக்குகிற போது கடவுள் நம்மோடு தனிப்பட்ட விதத்திலே பேசுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் எங்கே பேசுவார்? என்னுடைய உள்ளத்திலே பேசுவார். எப்படி பேசுவார்? எனக்கு புரிகிற மாதிரி பேசுவார். நான் என்ன அடையாளங்களை கேட்கிறேனோ அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தி அதை காட்டச் செய்து அதன் வழியாக ஆண்டவர் என்னை பேர் சொல்லி அழைப்பார். தொடர்ந்து சொல்றாரு, 5வது இறைவாக்கு சொல்கிறது, இங்கு அணிய வராதே, உன் பாதங்களில் இருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் எந்த இடத்தில் எந்த சூழலில் இருந்தாலும் கடவுள் நம்மை தேடி வருகிறார். கடவுள் நம்மை தேடி வருவதை எப்படி அறிந்து கொள்வது, எப்படி உணர்ந்து கொள்வது? அவரை அணுகிச் செல்வது, அவரை உற்று நோக்குவது. 3வதான ஒரு விஷயம், கடவுள் யார் என்பதை நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். கடவுள் யார்? கடவுள் எந்த நிலையிலும் தனது புனிதத்தை அவர் விட்டு தருவது இல்லை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. இப்ப நான் கடவுளோடு ஒத்துழைக்கணும், இல்ல கடவுள் என்னுடைய வாழ்விலே செயல்படணும் அப்படின்னா எனக்கு 2 காரியங்கள் தேவை. என்ன தேவை? ஒன்று, என்னுடைய பாவ நிலையிலிருந்து நான் விடுதலை பெற்றவனாக மாறும். 2வது, என்னுடைய உள்ளத்திலே தாழ்ச்சி என்பது வேண்டும். இந்த செருப்ப கலட்டு, இந்த மிதியடிவாரை கலற்று என்பதனுடைய அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன என்றால், எப்பவுமே நம்ம செருப்பு எல்லாம் போடுறோம் இல்லையா, ஷூ எல்லாம் வாங்கி போடுறோம், ஷூ போடுறோம், செருப்பு 5000 ரூபாய்க்கு ஷூ வாங்கினாலும் செருப்பு வாங்கினாலும் எங்கதான் போடுவோம்? வெளியே தான் போடுவோம். வெளியே போயிட்டு வந்த ஷூ யாராவது உள்ளே போட்டு சுத்துறோமா? ஐயோ 5000 ரூபாங்க, ஐயோ 5000 ரூபாங்க. 2 ரூபா பேனாவா நம்ம சட்ட பாக்கெட்ல வச்சிருக்கோம். 2000 ரூபாய் செருப்பு எங்கதான் போட்டிருக்கோம்? வெளியே தான். புரியுதுங்களா? ஏன்? அது அழுக்கு. இது 2 ரூபா பேனானால இது அழுக்கு கிடையாது. நான் சட்டையில வச்சுக்கலாம், காதுல குத்திக்கலாம், மேல வச்சுக்கலாம், எங்கனால வச்சுக்கலாம். ஆனா நான் 2000 ரூபாய் போட்டு ஷூ வாங்கினாலும் அதை நான் எங்கேயாவது சுத்தமா இருக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அப்ப அந்த செருப்பு என்ன பண்ணிடுவேன்? ஒளியதான். இங்க நான் படுக்கிற இடம், நான் உட்காந்து சாப்பிடுற இடம், நாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுற இடம், இது இடம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அதனால நான் வாங்கின செருப்பு 2000 இருந்தாலும் அது அங்கேதான் இருக்கும். நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் அது அழுக்க ஒட்டிக்கிட்டே வருது, தூசியை ஒட்டிக்கிட்டே வருது. மதுரையில எங்க பார்த்தாலும் சாக்கடை ஓடுது, அந்த சாக்கடை தண்ணி எல்லாம் அதுல பட்டிருக்கு. இப்ப வெளியில இருக்கிற அழுக்கு எதுவும் நான் இருக்கிற இடத்துல வந்துடக்கூடாது
அந்த இடத்த அழுக்காக்கிற கூடாது அப்படின்னு நான் செய்யற முதல் காரியம் என்ன? என் செருப்பை என் வீட்டுக்கு வெளியே கலட்டுவது. ஆண்டவர் சொல்றாரு, உன் மிதியடி வாரை நீ கலச்சு, உலகின் அழுக்குகளை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். என்ன உலகின் அழுக்குகள்? ஒன்று, பார்வோனின் அரண்மனையில் நீ இருப்பதுல உன் மனசுக்குள்ள ஒருவேளை மேட்டுமை தன்மை இருக்கும், பெருமை இருக்கும், அகம்பாவம் இருக்கும். இருக்கிற அழுக்குகள் என்ன? ஒன்று, எனக்குள்ளாக இருக்கிற பெருமை இருக்கலாம், எனக்குள்ளாம இருக்கிற மேட்டுமை இருக்கலாம், என்னுடைய அறிவின் மீது, என்னுடைய திறமையின் மீது ஒரு வச்சுறுதி இருக்கலாம், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என நான் நினைக்கலாம். இது ஒரு காரியம். இன்னொன்னு என்ன? என்னால எதுவுமே முடியாதுங்க, நான் பாவி, நான் கோழை, என்னால எதுவுமே முடியாது. இதுவும் ஒண்ணு. இதுவும் கடவுளுடைய பார்வையில் என்னது? அழுக்குதான். ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா சந்திக்கிறப்ப சொல்றாரு, நீ சிறுபிள்ளை என சொல்லாதே. சொல்றாரு, நான் சிறுபிள்ளை ஆயிற்றே. எரேமியா சொல்றாரு, சிறுபிள்ளை ஆயிற்றே. சிறுபிள்ளைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி 10 வயசு இல்ல, அவருக்கு 25 வயசு இருக்கும். அப்பதான் சந்திக்கிறார் எரேமியா. ஏன்னா அவர் லவ் பண்ணிட்டு இருந்தவர் தானே. லவ் பண்ணிட்டு இருந்தவர் தான், நீ கல்யாணம் எல்லாம் பண்ண வேணாம் தம்பி, வா உனக்கு பெரிய வேலை இருக்குன்னு எழுதிட்டு விட்டார். எழுதிட்டு வரும்போது எரேமியா சொல்றாரு, நான் சிறுபிள்ளை ஆயிற்று. ஆண்டவர் சொல்றாரு, நீ சிறுபிள்ளை என்று சொல்லாது. இப்ப எனக்குள்ளாக இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, உடைந்து போன நிலை, நம்பிக்கையற்ற நிலை, என்னை குறித்தான ஒரு தவறான கண்ணோட்டம், இது எல்லாமே என்னதான்? கடவுளுடைய பார்வையில் அழுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மிதியடி வரை நீ என்ன செய்? வளர்ச்சி விடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா. அப்போ 2 வகையான அழுக்குகள் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. 2 வகையான அழுக்குகள். இந்த 2 வகையான அழுக்குகளை நான் என்ன செய்யணும்? அகற்றணும். வகையான அழுக்குகள் அங்கே மோசேயிடம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ என்ன செய்ய? கலச்சி வை. கடவுள் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்வை அவருக்காக பயன்படுத்த அவர் தொடங்குகிற போது, நம்மில் அவர் சில காரியங்களை மாற்றுவதற்கு, நாம் அவரோடு ஒத்துழைப்பதற்கு அவர் என்ன செய்கிறார்? நமக்கு சில காரியங்களை உணர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் நம்ம தியானங்கள் போறோம், ஜெப கூட்டங்களுக்கு போறோம், திருப்பலிகள்ல போறோம், அங்க கடவுள் பேசுறதை கேட்கிறோம். என்னன்னா, அங்க கடவுள் பேசுவதை மட்டும் கேட்டுட்டு நின்னுக்கிறோம். கடவுள் என்னிடம் என்ன, இந்த அவர் சொல்லுவதன் வழியாக எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் என்ன செய்வதில்லை? செய்வதில்லை. அணுகி செல்கிறார், உற்று நோக்குகிறார். ஆண்டவர் சொல்லுவதற்கு மோசே கீழ்ப்படுகிறார். இந்த கீழ்ப்படிதனுடைய பெரிய அடையாளம் என்ன என்றால், மோசே என்று ஆண்டவர் அழைத்த போது மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோ நான் என்றார். இதோ நான், இதோ நான். இந்த வார்த்தை சொல்லுகிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, தான் எப்படி இருக்கிறேன் என்பதை மோசே கடவுளிடம் அப்படியே என்ன செய்து கொடுக்கிறார்? ஓபன் பண்றார். ஓபன் பண்றார். இதெல்லாம் நம்ம மோசே கிட்ட ரொம்ப கத்துக்கணும். இதோ நான், இதோ ஐ ஆம். இதே யார் சொல்றா? கடவுளும் சொல்றார். நான் தான் அவன், நான் தான், நான் தான். இந்த நான் அப்படின்றது யார் சொல்ற வார்த்தை? கடவுள் சொல்லுகிறவா. தன்னுடைய இருப்பை, தன்னுடைய இருத்தலை, தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்துகிற வார்த்தை நான். மோசே சொல்கிறார், இதோ நான், இதோ நான் என்று சொல்வதன் மூலம் மோசே தன்னுடைய இயலாமையை, பலவீனத்தை, நொறுக்கப்பட்ட நிலையை, கைவிடப்பட்ட நிலையை, ஏமாற்றப்பட்ட ஒரு நிலையை என்ன செய்கிறார்? கடவுளுக்கு முன்பாக திறந்து காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. அன்பார்ந்தவர்களே, நாம் ஜெபிக்கிற போது நம்முடைய உண்மையான இயல்பை நாம் கடவுளுக்கு முன்பாக எப்பயாவது வெளிப்படுத்தியிருக்கிறோமா? நம்ம நிறைய கேட்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஜெபத்துல நம்ம நிறைய விஷயங்களை கேட்கிறோம். எனக்கு இது தேவை, அதை தேவை, இது செய்யணும், அதை செய்யணும், இது நடக்கணும், அது நடக்கணும்.
இதெல்லாம் கேட்கிறோம், எல்லாம் சரி, எல்லாம் சரி. ஆனால் கடவுள் என்னிடம் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய விஷயம், நீ இருக்கிறத என்ன செய்ய, நான் ஒத்துக்கோ, அக்செப்ட் பண்ண. ஒவ்வொரு அழைப்புலயும் இது நடக்குது. கடவுள் பேதுருவை அழைக்கிறார். பேதுரு என்ன சொல்றாரு? பாவி என்னை விட்டு அகன்று. அவர் சொல்லல, நான் மன்னித்தேன் சகோதரா, இன்று முதல் நீ குணமாகு அப்படியெல்லாம் சொல்லல. யார்கிட்ட? இவர்கிட்ட, பேதுருட்ட. நான் சொன்னார், நீ இதுவரை மீனை பிடிச்சிட்டு இருந்த இல்லையா, நான் உன்னைய மனுஷன். பாருங்களேன், அடுத்த கட்டத்துக்கு கடவுள் நகர்த்த. அடுத்த கட்டத்துக்கு சாமுவேல் என கடவுள் அழைக்கிற போது சாமுவேல் சொன்னார், என்ன சொல்றாரு? இதேதான் சொல்றாரு அவர். இதோ அடியேன், நீர் பேசும் நான் கேட்கிறேன். தன்னுடைய இருப்பை, தன்னுடைய இருத்தலை, தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய ஒன்றுமில்லாமையை, தன்னுடைய தாழ்ச்சியை அங்கே யார் வெளிப்படுத்துறா? சாமுவேல் வெளிப்படுத்துகிறார். சாமுவேல் இந்த உலகத்தின் மிகப்பெரிய இறைவாக்கினராக கடவுள் மாற்றுகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஜெபிப்பதில் காட்டுகிற அக்கறை, பலவிதமான வழிபாடுகளுக்கு செல்வதில் காட்டுகிற அக்கறை, அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் கடவுளுக்கு முன்பாக போகிற போது எப்படி போகணும் என்றால், நீங்க இருக்கிறத மாதிரி கடவுள்கிட்ட போய் என்ன செய்யணும்? ஓப்பன் பண்ணணும். யாயிர் இயேசு கிட்ட போறார். யாயிர் யாரு? ஜெபக்கூடத்தினுடைய தலைவர். நம்ம பங்குசாமி யாருன்னு வச்சுக்குவோம், ஜெபக்கூடத்தின் தலைவர். அவர் போய் ஒண்ணும் சொல்லல, ஐயா நான் ஜெபக்கூடத்தின் தலைவர், எனக்கு தோராவ நல்லா தெரியும், கட்டளைகளை கடைபிடிக்கிறேன், அதெல்லாம் அவர் ஒண்ணும் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? நீங்க வரல அப்படின்னா என் பிள்ளைய என்னால காப்பாத்த முடியாது, நீங்க தான் சாமியின் கால விழுந்தார். யாயிர் இயேசுவை அணுகி சென்று அவர் காலில் விழுந்தார். இருப்பதை போல கடவுளிடம் வெளிப்படுத்துவது, இதோ நான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. அப்ப இன்னைக்கு நீங்க யோசிங்களேன், நம்ம ஆண்டவர் என்னோடு பேசுகிற போது அந்த அந்த வார்த்தையை, அந்த குரலை என்னால் ஏன் சரியா உட்கிரகிக்க முடியல? அந்த வார்த்தை ஏன் எனக்குள்ள செயல்பட மாட்டேங்குது? கடவுள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில செயல்படல அப்படின்னா, ஒரு பெரிய தடை என்ன என்றால், நான் கடவுளுக்கு முன்பாக என்னை எப்படி கொடுப்பதில்லை, ஓப்பனா கொடுப்பது, திறந்து கொடுப்பதில்லை. என்னுடைய இதயத்தை திறந்து கொடுப்பது இல்லை. இதயத்தை திறந்து கொடுப்பது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நாம் கடவுளை அனுமதிக்கிறோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் கடவுளை அனுமதிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எல்லா இடங்களையும் கடவுளை அனுமதிக்கிறோமா? Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. நான் ஒருத்தருமே என்னுடைய சகோதரி மேல ரொம்ப கோபமா இருக்கேன். நான் கடவுளுக்கு முன்பாக போய் ஜெபிக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுள் என்னோடு ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? என்னுடைய சகோதரியை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி. மன்னிக்காத மனநிலையோடு நான் போய் நின்னேன் அப்படின்னா, கடவுள் என்கிட்ட சொல்ல வருவதை என்னால் என்ன செய்ய முடியாது? ஏற்க முடியாது. நான் அதுக்கு பல காரணங்களை சொல்லுவேன். கடவுள்கிட்ட காரணங்கள் தேவையில்லை நண்பர்களே, ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு எது தடையா இருக்கிறது? என்னுடைய மூடப்பட்ட நிலைகள், என்னுடைய மன்னிக்க முடியாத நிலைகள், என்னுடைய வீண் பிடிவாதங்கள், என்னுடைய மேட்டுமை நிலைகள், என்னுடைய செல்வத்தின் மீது, அறிவின் மீது, திறமையின் மீது, ஜாதியின் மீது, மொழியின் மீது எனக்கு இருக்கிற அந்த தேவையற்ற பற்றுகள். கடவுள் செயல்பட மாட்டார். கடவுள் செயல்பட மாட்டார்ல, அவரால் முடியாததல்ல. நான் அதை என்ன செய்யல, ஏன்னா அவர் ஏன் வழியாதான் செயல்பட போறாரு. ஆனா நான் அதுக்கு உடன்பட. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மோசே என கடவுள் அழைத்த போது மோசே தன்னுடைய இதயத்தை அவர் திறந்து காட்டினார். நான் உடைந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, நான் என்னுடைய சக இனத்தவனால் கைவிடப்பட்டவனாய் இருக்கிறேன், விரட்டப்பட்டவனாய் இருக்கிறேன். பார்வோன் எப்ப பார்த்தாலும் என்ன செஞ்சிருவான்? கொன்றுவான். நான் அச்சத்தின் பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், செயல்படாமல் இருக்கிறேன். 40 ஆண்டுகள் 40 ஆட்டுக்குட்டியை வச்சு மேய்ச்சிக்கிட்டே இருக்கேன்.
40 வருஷத்துல ஒரே ஒரு பையனை தான் பிறந்திருக்கு. யாக்கோபு பாத்தீங்கன்னா 12+1 ரெஜிஸ்டர்டே. ஆனா இவர் ஒரே ஒரு பையனை மட்டும் தான் பெற்றிருக்காரு. வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, வாழ்க்கையை அனுபவிக்கல, வாழ்க்கையில ஒண்ணு செயல்படல, ஏதா இருக்கோமோ அப்படின்ற ஒரு ஒரு பாலைவன அனுபவத்தை மோசே தன்னுடைய வாழ்வில் 40 ஆண்டுகள் கழிந்து வருகிறார். இதோ நான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. அதனால என்னுடைய நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய நோய் இருக்கு. என் கடவுள்கிட்ட நம்ம போய் நிக்கும் போது, ஆண்டவரே என்னை குணப்படுத்துங்க அப்படின்னு கேட்கறது நல்ல ஜெபம். ஆண்டவர் நம்ம நல்லா இருக்கணும் தான் என்ன செய்யறாரு, விரும்புற. அவர்கிட்ட போய் சொல்லிட்டு கூடாது, நான் நிறைய டாக்டர்கிட்ட எல்லாம் போனேன் ஆண்டவரே அப்படின்லாம் அவர்கிட்ட டாக்டருக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? கடவுள் என்னிடம் எதை கேட்கிறாரோ, எதை விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும், தயாரா. மோசேட்டா இதோ நான் என மோசே தன்னை கொடுத்த போது ஆண்டவர் அடுத்த காரியத்தை சொன்னார், அவரை புனிதப்படுத்துகிறார். எப்படி புனிதப்படுத்துகிறார்? உன் காலில் இருக்கிற மிதியடியை நீ கலச்சு, நீ எதை பெருமை நினைக்கிறியோ, எதை நீ ஒண்ணுமில்லன்னு நினைக்கிறியோ, அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு, எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நீ அப்படியே வா, நீ அப்படியே வா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ கடவுள் பேசுவதை கேட்க முடியுமா? முடியும். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில வருவாரா? வருவார். கடவுளோடு நாம் பேச முடியுமா? முடியும். கடவுள் நம்முடைய வாழ்விலே செயல்படுவாரா? செயல்படுவார். எங்க செயல்படுவார்? எப்ப செயல்படுவார்? எப்படி செயல்படுவார்? நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் இருந்தால் ஆண்டவர் நம்மை தூக்குவார். எங்க இருக்கிறேன்னா அங்கிருந்தா ஆண்டவர் தூக்குவார். எந்த இடத்துல இருக்கிறேனோ அங்கிருந்தா ஆண்டவர் என்னை தூக்குவார்னா, நான் எங்க இருக்கேனோ அங்கேதான் ஆண்டவர் என்னை தேடி வருவார். நீங்க ஒண்ணும் கவலை எல்லாம் பட வேண்டாம். எங்கேயோ கடவுள் இருக்காருன்னு நினைக்க வேண்டாம். எங்கதான் இருக்காரு? உங்க பக்கத்துல நின்றுகிட்டு இதே கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் திருவழிபாடு சொல்லுகிறது, நான் உன் கதவடே நின்று தட்டிக்கொண்டே இருக்கிறேன். கதவன் நின்று தட்டிக்கொண்டே இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளுடைய குரலுக்கு என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்கணும். நம்ம யார் யார் குரலுக்கோ செவி கொடுத்தா எல்லாத்தையும் எங்க போட்டு வச்சிருக்கோம்? மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம். இந்த நோயா சரியாகாது, இந்த டாக்டர்கிட்ட போயிட்டியா, போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ இந்த இடத்துல பொண்ணு எடுத்தியா, உன் வாழ்க்கையே போச்சு, உன் பையன் வாழ்க்கையே போச்சு. பிள்ளை பிறக்காத. வேலையே கிடைக்காது. இந்த வார்த்தையெல்லாம் யார்கிட்ட இருக்கு? பாருங்க. சுகமாகாது, சுகமானாலும் இப்படி விளங்காது, எல்லா இது செலவு, எதிர்மறையான நிறைய காரியங்களை மனசுல வச்சுக்கிட்டு தாங்க நம்ம போய் ஒவ்வொன்றையும் கேட்கிறோம். இல்ல கடவுள்கிட்ட நம்ம போய் கேட்கிற ஒவ்வொரு ஜெபத்தினோட சம்பந்தப்பட்ட எதிரான காரியங்கள் அனைத்தும் எங்கதான் இருக்கு? என் மனசுக்குள்ள இருக்கு, என் அறிவுக்குள்ள இருக்கு. ஜெபத்துல ஒரு முகத்தை காட்டுறோம், வெளியே வந்தா வேற ஒரு முகத்தை காட்டுறோம். ஆண்டவரே சுகமாக்கிரும்னு சொல்லி வேண்டுறோம். ஆனா ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாருன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? இல்ல ஆண்டவர் எனக்கு நிச்சயத்தை சுகத்தை கொடுத்துருவாருன்னு யார்ட்டையாவது சொல்றோமா? புரியுதா? சொல்ல வர்றது புரியுதா? நான் ஒரு கேட்கிறேன், எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, நான் கடவுள்கிட்ட போறேன், மாதா கிட்ட போறேன், அந்தோனியார்ட்ட போறேன், நான் போய் ஜெபிக்கிறேன். ஜெபிச்சுட்டு வெளியே வந்து எப்படிங்க இருக்கீங்கன்னு ஏதாவது ஒருத்தர் கேட்கிற போதோ, என்னுடைய குடும்பத்துல இருக்கவங்கள்ட்ட பேசுற போதோ, நான் எதை ஜெபிச்சேனோ அதுக்கு எதிர்மாறானதை தான் பேசுறேன், சொல்றேன், யோசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் கலட்டி வெளியே. என்கிட்ட வரேன்னா அதெல்லாத்தையும் என்ன செய்யணும்? கலட்டி வச்சிடணும். என்ன என்கிட்ட கேக்குறியோ அதுக்கு ஏத்த மாதிரி உன்னுடைய பேச்சு, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய செயல் எல்லாமே என்ன செய்யணும்? மாறணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தி சோசன் சீரியல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், ஒரு சீன் இருக்கு. 101 தலைவன் வந்து தன்னுடைய பையனுக்காக இயேசுட்ட ஜெபிப்பார். சொல்லுவார், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பையன் நடக்கும். சொல்லுவார், நீ என்ன விரும்புறியோ அது நடக்கும் அப்படிங்கிறார். அந்த 101 தலைவன் போகும்போது அவருடைய பாடி லாங்குவேஜே மாறிடும். பொம்மை வாங்குவாரு, கடையில போய் பிள்ளைகளுக்கு ஸ்வீட்ஸ் வாங்குவாரு, ட்ரெஸ் வாங்குவாரு, அப்படியே போவாரு. இந்த ஒரு சின்ன காரியங்கள் என்ன காட்டுது அப்படின்னா, அவர் எதை ஜெபித்தாரோ அதை தன்னுடைய வாழ்வில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு?
கடைபிடிக்க ஆரம்பிச்சு. அதனாலதான் அவர் வீட்டுக்கு போய் நிற்கும் போது அங்கே அந்த மகன் சுகம் அடைந்திருந்ததை அவர் பார்க்கிறார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி. நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். அற்புதம் மட்டுமல்ல, நம்மை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தையே கடவுள் மீட்டெடுக்க விரும்புகிறார். அதற்கு யாரதான் பயன்படுத்துறாரு? உங்களை என்னதான் பயன்படுத்துறாரு? தெரியாம வந்து சேகரிட்டுல உட்கார்ந்துட்டேன்னு நினைக்காது. எரியும் முட்புதரில் ஆண்டவர் மோசையை பாலை வெளியிலே சந்தித்தது போல இன்று ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். Praise the Lord. நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இதோ, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா, நம்முடைய நோய் சுகமாகணுமா, நம்முடைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் தீரணுமா, நம்முடைய வாழ்க்கையில அமைதி வரணுமா, கடவுள்கிட்ட ஜெபிக்கிறதோடு மட்டுமல்ல, என்ன ஜெபிக்கிறீங்களோ அதை என்ன செய்யணும்? அதுக்கு எதிரான பேசாதீங்க. சரியா? தேவை பேசாதீங்க, நினைக்காதீங்க. நினைக்காம இருக்க முடியுமா? நினைக்காம இருக்க முடியாது. முடியுமா? ஏன்னா அதான் ரியாலிட்டி இல்லையா? அதுதான் ரியாலிட்டி. எப்படி நினைக்காம இருக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி என்றால், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். நம்ம அதெல்லாம் விட்டுறோம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. எழுந்து நிற்போம். கடவுள் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துகிட்டே இருக்கார். ஆதாமோடு காற்றில் கடந்து வந்தார், நோவாவோடு குரலிலே பேசினார், ஆபிரகாமோடு குரலில் பேசினார், காட்சிகளில் வெளிப்படுத்தினார், மோசேக்கு நெருங்கி வந்துட்டார். மோசையோடு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்? ஆண்டவர் எனக்குள்ளாகவே வந்து நமக்குள்ளாகவே ஆண்டவர் இருக்கிறார். கடவுள் நம் அருகே இருக்கிறார், நம்மோடு அவர் பேசுகிறார். நம்முடைய துன்பத்தை அறிந்த கடவுள், நாம் எழுப்புகிற ஓலங்களை கேட்கிற கடவுள், நம்முடைய துன்பங்களை காண்கிறவர், நாம் எழுப்புகிற குரலை கேட்கிறவர், நம்முடைய துன்பங்களை அறிந்திருக்கிறவர், உணர்ந்திருக்கிறவர், நம்மை விடுவிப்பதற்காக நாம் இருக்கும் இடத்தில் நம்மை தேடி வருகிறவர், நம்மை மேன்மைக்கு, மீட்புக்கு, வாழ்வுக்கு, மகிழ்ச்சிக்கு, அமைதிக்கு, சுகத்திற்கு, சமாதானத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறவர். ஆண்டவர் சும்மா இருக்கிறதல்ல, ஆண்டவர் செயல்படுகிறார். ஆண்டவர் நம் வாழ்விலே செயல்படுவதை, ஆண்டவர் நம் வாழ்வில் நமக்கு அருகிலே இருப்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய இறைவாக்கு நமக்கு அழைக்கிறது. மோசேயை போல நம்முடைய வாழ்வின் சாதாரண சூழல்களில், இயல்பான காரியங்களில், செயல்பாடுகளில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவதை உணர்ந்து கொள்ள, ஒரு மனிதரின் பேச்சின் வழியாக இருக்கலாம், நாம் வாசிக்கிற ஒரு புத்தகத்தில் இருக்கிற ஒரு வரியில் இருக்கலாம், நாம் பார்க்கிற ஒரு படத்தில் இருக்கலாம், நம்முடைய முன்பாக கடந்து செல்கிற ஒரு காட்சியில் இருக்கலாம், திடீரென வருகிற என்னுடைய நண்பனுடைய தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம், எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. கடவுள் நம்மை எதன் வழியாக வேண்டுமானாலும் சந்திப்பார். ஆனால் கடவுள் என்னை சந்திக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு திறந்த இதயம். ஆண்டவரே, நான் துன்பத்தில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன், நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன், ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், நோயினால் வாடிக்கொண்டிருக்கிறேன். என்னோடு பேசும், என்னை காப்பாற்றும். இந்த ஒரு தாகம், இந்த ஒரு தேடல் நம்முடைய உள்ளத்தில் உண்மையாய் இருக்குமானால் கடவுள் என் பெயரை சொல்லி என்னோடு தனிப்பட்ட விதத்திலே அவர் பேசுவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போது என்ன சொல்லுகிறாரோ அதை நான் கேட்கவும் அதற்கு கீழ்ப்படியவும் என்னால். பல நேரங்களில் நான் எதை விரும்பாமல் இருக்கிறேனோ, எதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேனோ, எதை என்னுடைய அறிவுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கிறதோ, எது என்னுடைய மனதிற்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதோ, வேதனை கொடுக்குதோ, அவமான உணர்வை கொடுக்குதோ, ஒருவேளை கடவுள் அந்த காரியத்தை நாம் செய்யுமாறு சொல்லலாம். நாம் அதற்கு தயாரானோம் என்றால் ஆண்டவர் அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் செய்வார்.